சொல்லு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன். அதத்தான் நேத்து நைட்டே சொல்லிட்டியேடா. சொல்லிட்டேனா? அப்புறம் எது கேக்குற? ஐயோ நீ அத சொல்லல மாதவா. மாமா என்னம்மா நீ சொல்லிட்டேங்கிற சொல்லலங்கிற என்ன விளையாடுற நீ? இல்ல மாதவா, என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிற வரைக்கும் சொல்லிட்ட. அதுக்கப்புறம் நீ வேற எதுவுமே சொல்லலையே. அப்படியா? ஆமாண்டா, தயவு செஞ்சு சொல்லுடா. அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் உனக்கு ஏதுடா? அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? நான் கேட்டா நீ என்கிட்ட தானடா சொல்லணும். நீ எது கேக்குற? டேய் என்ன விளையாடுறியா? ஒழுங்கா உண்மையை சொல்லுடா. அந்த 2 லட்சம் ரூபாய் உனக்கு ஏது? அதான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? பெத்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை 60,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு சொன்னா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம போனல. உங்ககிட்ட எதுக்கு நான் என் விஷயத்த சொல்லணும்? டேய் டேய் ஓ விஷயம் இல்லடா, அது ஏன் விஷயம்டா. ஓ விஷயம் இல்ல இல்ல, இப்ப அது ஓ விஷயம் தான். அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் வந்த வழியை மட்டும் சொல்லுடா. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. மா சொல்லணும்னு வாய் துடிக்குது, ஆனா மனசு தடுக்குது. ஏண்டா டேய், உன்னை அப்படியே துடிக்குதுங்கிற, உன்னை தடுக்குதுங்கிற, ஏண்டா இப்படி இம்சையை கூட்டுற? ஒழுங்கா சொல்லேண்டா. டேய் அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? இரு இரு இரு, நான் என்னமோ உன் காசு திருடிட்ட மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டே இருக்கு நீ. இங்க பாரு, அந்த 2 லட்சம் ரூபாய் என்னோட பணம். அது ஏன் பணம். ஏன் வந்தது எப்படி வந்தது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, புரியுதா? டேய் கோச்சுக்காதடா. இங்க பாரு இங்க பாரு. இப்ப நீ போகலன்னு வச்சுக்க, இந்த கிளாஸாலே அடிச்சு மண்டையை ஓ எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஆனா நான் உனக்கு காரணம் சொல்லுமா? போமாங்கிறது போ. ஹலோ சொல்லுங்க. எவ்வளோ? 1 லட்சமா? ரெடி பண்ணிடுறேன் சார், நாளைக்கு ஈவினிங் தரேன். நிச்சயமா சார், நிச்சயமா நிச்சயமா தரேன் தரேன். இது இன்ட்ரெஸ்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். என்ன இவன் 60,000க்கே வழி இல்லைன்னு சொன்னா, இப்போ எவனுக்கோ 1 லட்சம் ரூபாய் அள்ளி தராங்கிறான். நம்மள வச்சுதான் பிளான் பண்றானோ? ஐயோ ஐயோ, ஏற்கனவே 2 லட்சம் போச்சு. இன்னும் நீ போகல? நீ போறேன்டா. போ போய் தொலை. போறேன்டா, சீக்கிரம் போமா. போறேன்டா. ஐயோ என்ன 17 தான் இருக்கு. ஐயோ மறுபடியும் 1 லட்சம் ரூபாய் காணுமே. ஐயோ யார்? ஐயோ பணத்தை இப்படி பூட்டி வச்சும் கூட 3 லட்சம் ரூபாய் காணுமே. இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே 2 போயிடுச்சு, அப்புறம் 1 போயிடுச்சு, மொத்தம் 3 போயிடுச்சு. பணம் கொடுத்தவன் ஃபோன் பண்ணா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் பிள்ளைய சந்தேகப்படவும் முடியல, படாம இருக்கவும் முடியல. ஐயோ அவங்கிட்ட வாய் விட்டு ஏதாவது கேட்கலான்னா அதுவும் முடியாது. ஐயோ ஐயோ, திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு என் கதை. என்ன ஒத்து பாக்குறோங்க? இவனும் சேர்ந்து நம்ம பணத்தை அடிச்சிருப்பானா? என்னத்த உங்க கண்ணு கூசுதா? ஏய் கழுத்துல என்ன கண்ணாடி கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு வந்திருக்கியா? கண்ணன் எப்படி கூசுது? ஐயோ கண்ணாடியா? இதுக்கு முன்னாடி பின்னாடி வைர நெக்லஸ் சொல்லுவாங்களே, அது நீ கேள்விப்பட்டது இல்லையா?
யாரு என்ன பார்த்து கேக்குறியா? நாங்கெல்லாம் வைரத்தோடவே வாழ்ந்தவங்கடி. உங்க வீட்டுக்கார் பேர் தான் வைரமா? சொருப்பு பிஞ்சிரும், ஜாக்கிரதை. நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏய், இப்ப எதுக்கு நீ வைரத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச? ஏன் அத்தை இவ்வளவு நீங்க மந்தமா இருக்கீங்க? என் கழுத்தை நல்லா உத்து பாருங்க. இந்த சங்கு கழுத்துல நான் போட்டிருக்கிறது வைர நெக்லஸ். வைர நெக்லஸா? ஆமா. இதோட ரேட்டு ஜஸ்ட் 1 lakh தான். 1 லட்சமா? ஆமா, 1 லட்சம் ரூபாய் பணம் உனக்கு எதிரி? அந்த கதையில உங்களுக்கு இப்ப எதுக்கு? போட்டனா என்ன விளையாடுறியா? உன் புருஷன் என்னடான்னா 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்குறான். நீ என்னடான்னா 1 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ் போட்டுட்டு மினிக்கிட்டு இருக்க. அப்ப இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு ஏது, எங்க இருந்து வருதுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். பியூட்டிஃபுல். கௌசல்யா, என்னங்க? ரெடி ஆயிட்டியா? நான் எப்பவோ ரெடிங்க. என்னங்க, நான் சொன்னல வைர நெக்லஸ் அதாங்க இது. கௌசல்யா, ஒன்னால இந்த நெக்லஸ் காட்டகா, இந்த நெக்லஸ் தான உனக்கு அழகா தெரியலையே. ஒரு வைரமே வைரத்தை போட்ட மாதிரி கௌசல்யா. ஐயோ டேய், சீ நிறுத்து. அடச்சி சனியனே, ஏன்டா இவ்ளோ பெரிய ஜொல்லு பாத்தியா இருக்க? டேய், இந்த மூஞ்சிய பாருடா. 5 நிமிஷம் உன்னால அதை உத்து பார்க்க முடியுமா? பார்த்தேன்னு வச்சுக்க, தலை வந்து கண்ணாடி போட்டு. டேய், நீ என்னடா இப்படி வழிஞ்சு தொலைற? உனக்கு ஏன் போறாம? ஏன் பொண்ணடி நான் கொஞ்சறேன். நீ இப்ப வேலையை பாரு. போ. உன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசம் பொங்கும் தேனாக கண்மலர் நிறுத்துறா. சோரி பிடிச்ச மாதிரி கையில் காலையாட்டுற, கண்மையில கொஞ்சம் பாட்டு பாடுற. டேய், அவகிட்ட இந்த நெக்லஸ் வாங்குறதுக்கு பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அடுத்தது ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு ஒண்ணும் ஆக போறதில்ல. உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்ல. கரெக்ட்ங்க, ரொம்ப கரெக்ட். நமக்கு ரொம்ப டைம் ஆகுது, நாம போலாமா? இந்த வேஸ்ட் பீஸ் கிட்ட எதுக்கு வரமா? பாவிங்களா, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என் மேட்டர்ல விளையாடுறீங்களே. இன்னைக்கு அந்த பணத்தை எடுக்கிறவன் எவனு கண்டுபிடிக்காம விடுறதில்ல. இல்ல, இன்னைக்கு தூங்க கூடாது, டீயை குடிக்கலாம். டீ போட்டு வைடினா சூப் ஊத்தி வச்சிருக்கா. ஐயோ, செகண்ட் ஹேண்ட் காருமா, வெறும் 2 lakhs, just 2 லட்சம் ரூபா தான். 2 லட்சமா? ஐயோ, 2 லட்சம் ரூபா மாதவன் தான் திருடி இருப்பானோ? எதுக்கும் அவன் தூங்குறானான்னு மேல போய் பார்க்கலாமா? ஐயோ, இவன் நல்லா தூங்குறான். இவன் பணத்தை எடுக்கிற மாதிரி தெரியலையே. ஆனா இந்த பணம் எங்க தான் போகுது? யார் தான் எடுக்கிறா? அடியே பண்டு, ஏமாந்துராத. பணம் போற வழியை நீ இன்னைக்கு கண்டுபிடிச்சேதான் ஆகணும். ஐயோ, கண்டுபிடிப்போம்.
என்னாச்சு? யாரு திருடுறா? டேய் யார் திருடுறா? என்ன தைரியம் நான் இங்க வந்து திருடுவேன்? உன்னை சாவடிக்கிறேன் பாரு. இருப்பா. அதான் அம்மா சொல்லிட்டாங்க. என்னாச்சு? அடிக்காதீங்க தம்பி. சரி அடிக்கல. அடிக்காதீங்க. நீ யார் சொல்லு? சொல்லியா? சொல்றேன். சொல்லு. சொல்லு. சொல்றேன். நான் சொல்றேன். நான் ஒரு வகையில நான் உன் அப்பா. அம்மா இல்லப்பா, அப்பா. அது சரியா? என்னமோ இதெல்லாம் இப்படி சொல்றான். அச்சோ அசிங்கப்படுத்துறானே. நீ ஏன்பா ஹெவி ஷாக் கொடுக்குற? ஹெவி ஷாக்கு காமெடிக்கு ஒத்து வராது. கொஞ்சம் லைட்டாவே கொடுங்க. இந்த கண்டிஷன் உங்க 2 பேருக்கு இருக்கு. நான் இப்ப மேல சொல்றேன். அதாவது மேல சொல்றேன்னு கீழே உட்காந்துட்டீங்க. இந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதை நீ தொடர்ந்து பண்ணாத. நான் யாருன்னு கேட்டல? ஆமாங்க. குட் கொஸ்டின். ஆனா இதை நான் சாய்ஸ்ல விட மாட்டேன். அப்புறம் சொல்றேன். சொல்லியா? சொல்றேன்ப்பா. நான் யாருங்கிறத சொல்றேன். சொல்லு. சொல்றேன். சொல்லு. அடி கொய்யால சொல்லிட்டே இருக்க. சொல்லியா? இது எமோஷனல் சீனா ஆக்ஷன் சீனா மாத்தாத. சொல்றேன். சொல்லியா? சொல்றேன். நான் உங்க அம்மா பண்டிரி பாயோட என்ன கொஸ்டின்? முறமாமா. ஐயோ யோ 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 என்னையா சொல்ற நீ? எஸ். இளவு காத்து கிளியா இருந்து இவ்வளவு இழந்துட்டு என்ன இழவு சொல்றாங்க? வாழ்க்கை ஒரு வானம்பாடி. அதுல எல்லாமே சோகப்பட்டா இருக்காது. அதுல சுகமான ஒரு சங்கீதமே இருக்கு. அப்படி ஒரு அபூர்வ ராகமா வந்தவாதான் என் மனைவி வித்யா. அது ஏன் மனைவி? நீ சொல்ல வந்து சொல்லியா? பாய், உனக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தவன் நான் தாங்கிறது உனக்கு தெரியும். அதுல 2 லட்சம் ரூபாய் எடுத்தவன் நான் தான். அதுக்கப்புறம் 1 லட்சம் ரூபாய் எடுத்தவனும் நான் தான். இப்ப மிச்சத்தை எடுத்துட்டு போறதும் நான் தான். என்னையா சொல்ற நீ? என்னமா இதுல அவன் 20 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் என்ன நடக்குதுங்க? என்னையா சொல்ற நீ? இருடா. என்ன சொல்லு. என்ன? நான் சொல்றேன் மாதவா. அன்னைக்கு ஒரு நாள் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஐயோ இது காலிங் பெல் சவுண்ட் இல்ல. ஆனா ஏன் ரிங்டோனே அதானே. அத மூஞ்சி பார்த்து சொல்ல மாட்டீங்களா? ஐயோ ஓ மூஞ்சி நான் நைட்டு பார்த்தா பயந்துருவேன். ஓ சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுமா? சொல்றேன்டா சொல்றேன். அன்னைக்கு அந்த ஃபோன் வந்துச்சா. ஹலோ, ஒரு பண விஷயம். அமௌண்ட்னா யார் வேணான்னு சொல்லுவாங்க. நான் வந்துடுறேன். பணம் பத்திரமா இருக்கா? அந்த பணம் பத்திரமா இருக்குங்க. அதுல ஒரு சின்ன சேதாரம் ஏதாவது ஆச்சு ஆதாரம் இல்லாம ஒண்ணு அழிச்சுடு. பண்டா பேசுறியே. பணம் பத்திரமா இருக்கா? பணம் பத்திரமா இருக்கு. என்ன அவன் கொடுத்த அமௌண்ட்ல 2 லட்சம் ரூபாய் குறையுதே. ஐயோ மறுபடியும் 1 லட்சம் ரூபாய் காணுமே. இன்னைக்கு அந்த பணத்தை எடுக்கிறவன் எவனு கண்டுபிடிக்காம விடுறதில்ல. இதான் மாதவா நடக்குது. இவரா போன் பண்ணி பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் இவரே வந்து திருடிட்டு தேவையில்லாம எனக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காரு. என்னையா ஃபீலிங் உனக்கு? ஏயா இப்படி ஒரு விளையாட்டு ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ? சொல்லியா? விடு சொல்றேன். சொல்லு. அது வந்துப்பா என் புள்ள அமெரிக்கால இருக்கான். ஒரு சின்ன திருத்தம். ஆனா பெரிய வருத்தம் நமக்குள்ள இல்லையம்மா பொருத்தம். இந்த மாதிரி பேசுறது எங்க வீட்டு நாய் உன்னை துரத்தும். நம்ம வீட்டுல நாய் இல்லையங்க. நீ இருக்கிய இல்ல அவ்வளவு சின்சியர் சொல்ல வர கௌசல்யா. நீ சொல்லியா? என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான். திடீர்னு 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் எனக்கு அனுப்பினான். அது என் பொண்டாட்டிட்ட சொன்னா அந்த பக்கி அதிர்ச்சியிலேயே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடும். ஏன்னா அதோட வாழ்க்கையில லட்சக்கணக்கில் பணத்தை பார்த்ததே இல்லை. எப்படியாவது அந்த பணத்தை பாதுகாத்து கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்டாட்டிட்ட கொடுக்கணும்னு ஒரு கணக்கு போட்டேன். பணத்தை பூதத்தை விட பத்திரமா பாதுகாக்கிறது இந்த பன்றி பாய் தான் தெரிஞ்சுக்கிட்டு என் பன்ஸு கிட்ட என் பையன் அனுப்புற பன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அது தப்பா பன்ஸ் சொல்லு பன்ஸ் பன்ஸ் நீங்க பல்ஸ் ஏக்கற வைக்காத மேல சொல்லியா? கௌசல்யா மேல சொல்ல கீழே உட்காந்து தெரியல உனக்கு. எதுக்கு அந்த டைலாக் சொல்ற நீ? சாரிங்க சாரி. ஏந்திரியா மேல சொல்லியா? இல்ல நின்ன சொல்லு சொல்றேன்.
இவகிட்ட கொடுத்த நானி இவளுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுத்து என் பொண்டாட்டிட்ட கேட்டது நாயா என்கிட்ட சொல்லு. என் பொண்டாட்டிட்ட கொடுத்தேன். ஏன் என்ன என் ஒய்ஃப் எனக்கு முக்கியம் இல்லையா? ஏண்டா பரதேசி, ஒரு என்ன? சின்ன திருத்தம். சீ, என் பேர் பரதேசி இல்ல, ஏகாதசி. ஏதோ ஒரு சி இப்ப ரொம்ப முக்கியப்படாது. ஏண்டா உன் பொண்டாட்டி முக்கியங்கிறதுக்காக ஏன் நிம்மதியை கெடுத்துட்டியடா பாவி பாவி. ச்சே, தேவையில்லாம நான் என் புள்ள மருமகளெல்லாம் சந்தேகப்பட்டுட்டேன். யோ உனக்கு இந்த சைடுல மேட்டர் முடிஞ்சு போச்சு, நீ ஓரல வா வா வா. போ, நீ போ. அம்மா, நீ எதுக்குமா என்ன சந்தேகப்பட்ட? இல்லடா, நீ 2 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கின. அம்மா முகத்தை பார்த்து பேசுமா. சாரி மாதவா. என்ன சாரி? நீ 2 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குனியா? அது ஏன் பணத்தை திருடித்தான் வாங்கினேன்னு. ஐயோ ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? எல்லாம் இந்த ஆளால. என் தங்கமான பொண்டாட்டி ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வயல் நெக்லஸ் போடும்போது அவளை என்னெல்லாம் அசிங்கப்படுத்தினேன். அவளை பித்தளை நினைச்சியா நீ? நீ தான் தகரம் தகரம். என் பொண்டாட்டி ஒரு சிகரம். நீ ஒண்ணு கோச்சுக்காரா செல்லம். நான் உனக்கு வந்து நெக்லஸ் புதுசா வாங்கி தரேன். நெக்லஸ் வாங்குறேன், நீ டெய்லி போடல புரியுதா? உனக்கு வந்து நெக்லஸ், காது, கம்மல், வளையல் எல்லாம் வாங்கி தரேன். அப்படியே பாசமா கொஞ்சறீங்களா? அடுத்த கான்செப்டுக்கு நீங்களே லீடு கொடுத்துட்டீங்கடா. வைக்கிறேன்டா உங்க 2 பேருக்கும் ஆப்பு. இன்னைக்காவது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துணும். யோ யாருக்கா கொடை பிடிக்கிற? கோட்டாட்டு சார். சார் இவன் ஒரு வீணா போனா இவனுக்கு கொடை பிடிக்கிறியா? அப்ப இவரு அவன் ஒரு விளங்காதவன், இவனுங்க என்ன பேட்டா வாங்கி தருவா? அதுக்காக தானே பிடிக்கிறா? சி, எனக்கு புடியா? சரிங்க சார். தள்ளி புடியா? மூக்குக்கு நேரா கொடையை கொண்டு வந்தா எப்படியா சீனை சொல்றது? இன்னைக்கு என்ன சீன் தெரியுமா? இங்க எடுத்து கட் பண்ணோம்னா அடுத்த சீன் கப்பல்ல அந்தமான்ல தான். ஓகே, அந்தமான விடுங்க சார், முதல்ல இந்த மான கவனிங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுது. இப்பதாயா நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்து ப்ரூவ் பண்ணிக்க சார். பை தி வே, என்ன பத்தி ஏதாவது எடுத்து சொன்னீங்க? ஏன் சொல்லி வச்சிருக்கேன், பேசி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு மார்க்கமா சொல்றான், அசிங்கமா சொல்லியிருப்பானோ? மேட்ச் பண்ணுவோம். நான் யார் தெரியுமா? டைரக்டர் சார். அப்பா, நீயாவது என்ன டைரக்டர்னு ஒத்துக்கிட்டிய? 1 இல்ல 2 இல்ல 19 படம் டைரக்ஷன் பண்ணிருக்கேன். அதான் ஊருக்கே தெரியுமே. 19ல 18 ரிலீஸ் ஆகல, 1 பிட்டு படம். இதுல பெருமை வேற. யார் யா மேனேஜர்? சும்மா ஷூட்டிங் நேரத்துல பேசிட்டு இருக்க, பிச்சு போடு பிச்சு. அதாவது டேய், ஒழுங்கா வேலைய பாருங்கயா. சீன் என்னன்னா என்னன்னு தெரியுமா? சீன் உங்களுக்கு தெரியுமா சார்? டேய் அவனு சொல்லுங்க. கோட்டாட்டு தான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாரு. நீ பேசுனியா? டைரக்டர் கதை தெரியாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படிலாம் எதுவும் சொல்ல சார். பிச்சு போடு பிச்சு. அதெல்லாம் சொல்லுவாங்க சார், அவங்களுக்கே தெரியும். உங்க எல்லாரையும் மாத்திடுறாரு. அதை விடுமா. அதாவது இன்னைக்கு சீன் என்னன்னா எமோஷனல் சீன். எழவெடுத்தவள எமோஷனல் சீன்னா அழணும். கண்ணுல கிளசரின் விட்டுட்டு நீ அழுது நடிக்கிற சீனை பார்த்து ஆடியன்ஸ் அப்ப ஆடியன்ஸ்க்கும் கிளிசரின் போடுவீங்களா? டேய் டேய், யாரா அவளை கூட்டு வந்தது? யாரா அவளை கூட்டு? சார் நீங்க வச்ச ஆர்டிஸ்டா சார்? உங்க பொண்டாட்டி தான். பொண்டாட்டியா? வெளியே எங்கேயும் சொல்ல வேணாம். சரி போங்க போங்க போங்க, போய் வேலையை ரொம்ப கேவலப்படுத்துறேங்க. வாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சீன் என்னன்னா, பாஸ் 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 நிறுத்துங்க பாஸ், நிறுத்துங்க பாஸ். எதுக்குடா? இல்ல பாஸ், ஷூட்டிங் நடக்குது பாஸ். ஷூட்டிங் அவங்க வேலையை அவங்க பண்றாங்கடா. உடனே டிஸ்டர்ப் பண்ணாதடா. இல்ல பாஸ் ஷூட்டிங் பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாஸ். ஒரே ஒரு வாட்டி பாஸ் ப்ளீஸ் 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 பாஸ். கொலம்பஸ் அங்கெல்லாம் போகணும். வா. தெரியும் பாஸ், தெரியும். நான் எங்க ப்ராப்ளம் ஆயிட போறேன்னு பொறாம உங்களுக்கு. அப்படிலாம் ஒண்ணுடா. என்னடா நீ பேசுறே? சரி, உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ப்ராப்ளம் ஆனாலும் நான் உங்ககிட்டயே வேலை செய்வேன். ஓகே சரி, டீல் ஓகே தானே? ஒரு 10 நிமிஷம் தான் பாத்துட்டு உடனே கிளம்பி. வாங்க போலாம் வாங்க. நானும் வரேன். அதாவது என்ன பிரச்சனை? லொகேஷன் பர்மிஷன் வாங்கல, அதான் பிரச்சனை. பட் கதை அதே தான். இங்க எடுத்துருவோம். ஏயா சொல்லுங்க சார். 3 பேரும் இப்படி பக்கத்திலே முறைக்க நிக்கிறீங்களே, ஏன் அந்த லொகேஷன் நீங்க முன்னாடியே போய் பர்மிஷன் வாங்க கூடாதா? அதான் மேனேஜர் வேலை சார், நாங்களா பார்க்க முடியும்? அப்ப உங்க வேலை என்ன? இந்த வேலை சீன் பேப்பர் பார்க்கறது தான். வெறும் ஒயிட் சீட்ல கிறுக்கிட்டு கிழிப்பீங்க. சீனை பாப்பாராம் சீனை. வாய முடியா? கொடைய எனக்கு புடியா? வேணாம் முடியா? இந்த பாருமா, கதை என்னன்னா, இது வரைக்கும் இந்திய சினிமாவிலே பண்ணாத ஒரு படத்தை பண்ண போறோமா.
என்ன சொல்லலாம்? அதாவது நம்ம படத்தோட ஹீரோ பேரு சிக்கல் சண்முக சுந்தரம். எப்படி நம்ம ஹீரோவோட பேரை வித்தியாசமா இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு சார். அங்க ஒரு சிக்கல் வச்சிருக்கேன் பாரு. அவரு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அவ தான் ஹீரோயின், அவ தான் நீ. உன் பேர் கூட இது வரைக்கும் இந்திய சினிமாவே கிடையாது. என்ன பேர் தெரியுமா? தில்லானா மோகனாம்பா. பட்டைய கலக்குற. இதுல வந்து உன்னோட கேரக்டர் பிரகாரம் நீ பரதநாட்டிய பேரொளி. இதுல ஒரு பாட்டை போட்டிருக்கோம் பாரு. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. ஆமா, உனக்கு பரதநாட்டியம் ஆட தெரியுமா? ஆடுவேனே. ஆடுவியா? சூப்பர். ஆடு பாப்போம். ஒரு நிமிஷம். டேய், சீன்லாம் கரெக்டா நோட் பண்ணீங்கடா. ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க? இது வேறவா? பின்றப்போ பின்ற. ஓகே ஓகே, நீ இப்படியே குத்தாட்டாடு. இதுதான் நல்லா இருக்கு. பேசாம நம்ம லொகேஷனை ஷிஃப்ட் பண்ணிப்போம். நீ குத்தாட்டத்தை ஷிஃப்ட் பண்ணாத. இந்த படத்துக்கு லைட்டா டைட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். என்ன பேர் தெரியுமா? ராயபுரம் மோகனாம்பா. என்ன இந்த ஆளு எங்க ஷூட்டிங் வச்சாலும் கலர் கலர் சட்டையை போட்டு வாய்ப்பு கேக்குறாரு. வாய்ப்பு கொடுத்தா சீன்ல நடிக்காம போன்ல பேசிட்டு இருக்காரு. மேனேஜர், இவரை வெளியே அனுப்பியா போயா. இருங்க, என்ன பத்தி நீங்க சொன்னதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துப்போம். இப்போ நீங்க ஒரு கதை சொன்னீங்களா, அது யார் கதை? என் கதை தான். என் கதை தான். பின்ன எவனாவது மண்டபத்தில் எழுதி தான் வாங்கினா? இது என் சொந்த கதையா? இது உன் சொந்த கதை? இதுல ஜில் ஜில் ரமாமணின்னு ஒரு கேரக்டர் வருமே, வருதா? வைத்தியன்னு ஒரு கேரக்டர் வருவாரு, வருதா? அப்படியே கையை விட்டு டக்குன்னு ஒரு எலுமிச்சம் எடுத்து டைலாக் பேசுவார, கரெக்டா? அதுக்கப்புறம் சூப்பரா ஒரு சாங் ஒன்று இருக்குமே. இப்ப பார் பாஸ், ஒரு நிமிஷம் பாஸ். மறைந்திருந்து 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 பார்க்கும் மர்மம் என்ன அழகர் மலையழகா மலையழகா இந்த சிலை அழகா என்று. கரெக்ட். இதே சீனு, இதே பாட்டு, இதே டியூனு. இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? யோ, கூடவே இருந்து குழி பறிச்ச குரு துரோகிகளா. சீன் பை சீனா எல்லாத்தையும் லீக் அவுட் பண்ணிட்டீங்களா?